என் வீட்டை விட்டு நான் எதுக்கு போகணும்? எல்லாரும் மனுஷங்க தானே, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பிதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா எல்லாரும் பந்த பாசத்தை அறுத்து எரிஞ்சிட்டு இப்படி கல்லஞ்சக்காரங்களா மறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. அதுக்கு காரணமே நீதானடா. அம்மா பேசாம இருங்கம்மா. ஏய், நானாடி பேசுறேன், அவன் தானடி என்ன பேச வைக்கிறான். பெத்தவளை நம்பாதவன் இங்க எதுக்கடி இருக்கணும்? அம்மா, அண்ணன் என்ன செஞ்சாலும் கண்டுக்காம இருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. சொல்லு. டேய், எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும்டா. போடா போ. அது தெரிஞ்சிருந்தாதான் எல்லாருமே நல்லா இருந்திருக்கலாமே. பேசுற பேச்சுக்களை ஒன்னும் குறைச்சல். ஆனா இந்த வீட்டுல நடக்கிற அநியாயம் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. என்ன பேச்சு பேசி போறான் பத்தியா? எல்லா தப்பையும் இவன் பண்ணிட்டு நம்மள குறை சொல்லிட்டு போறான். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை 4 அறை அறையலாம் போல இருக்கு. என்னம்மா அவன் ஏதோ கத்திட்டு போறான், நீ வேற புலம்பிட்டு இருக்க? அவன் பண்ண வேலைக்கு புலம்பாம வேற என்னடி பண்றது? எனக்கும் மனசே கேக்கலம்மா. என்னால வீட்ல இருக்கவே முடியல. அவன் இந்த லூச கட்டிக்கிட்டு வந்து என்னென்ன கூத்தடிக்கிறானோன்னு ராத்திரி முழுக்க இதே நினைப்பு, தூக்கமே வரல. அதான் காலையிலே கிளம்பி வந்துட்டேன். சரி, அந்த லூஸ் என்ன பண்றா? ராத்திரி அமைதியா தூங்குனாளா? ஐயோ, ஏமா கேக்குற? ராத்திரி எல்லாம் அம்மா கிட்ட கூட்டிட்டு போன்னு ஒரே அமக்களம். அவன் தான் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சான். பெத்த பிள்ளைக்கு கதை சொல்ற வயசுல பொண்டாட்டிக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறான் உன் தம்பி. அத பாக்க பாக்க எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இந்த வேதனை பத்தாதுன்னு அவ அம்மா வேற ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. ரிசப்ஷனுக்கா? ஆமா, அந்த லூசுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். நான் வரமாட்டேன்னு ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டேன். ஆனாலும் எங்க அம்மா வருவாங்க, நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றான். எந்த தைரியத்துல அவன் அப்படி சொன்னான்னு எனக்கே தெரியல. இவ கெட்ட கேட்டுக்கு ரிசப்ஷன் ஒரு கேடா? முதல்ல அவளை இங்க இருந்து விரட்டி விடணுமா? ஏமா, நான் பெத்த பிள்ளையே சரியில்லை, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போறது என்னமோ ஜூல விட்டுட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு நேரம் அவன் ஆபீஸ் போறதுக்கே தயங்கி நின்னுட்டு இருந்தான். முதல்ல அந்த லூஸ் இங்க இருந்து விரட்டு, எல்லாம் சரியாயிடும். எப்படிடி விரட்ட முடியும்? விவரமானவளா இருந்தா சண்டை போட்டு அனுப்பலாம். அவதான் விவரமே இல்லாதவளா இருக்காளே, எப்படி அவகிட்ட சண்டை போட முடியும்? இல்லம்மா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவ இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்குமே நிம்மதியாவே இருக்காது. ஐயோ, என்னால முடியலடி. ஐயோ, வைஷு, ஹால் சின்னதா இருந்தாலும் நல்ல காம்பேக்டா இருக்குல்ல? அதான் பெரியமா உங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்ட் இங்கதான் ஒர்க் பண்றாளா? அவதான் சொன்னா இந்த ஹோட்டல்ல ஹால் நல்லா இருக்கும், பணமும் அதிகம் ஆகாது. சரி, அந்த பொண்ணையே கூட்டிட்டு போய் மேனேஜர் கிட்ட பேசினா வசதியா இருக்கும்ல? இல்ல, அவ இன்னைக்கு லீவ் பெரியமா. அவ வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் மேனேஜர் கிட்ட சொல்லிருக்காள. நம்மளே போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல. தேங்க் யூ. சரி வாங்க பெரியமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உட்காருங்க. உட்காருங்க மேடம். என் பேரு வைஷாலி சார், கவிதாவோட ஃப்ரெண்டு. சொன்னாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இவங்க என்னோட பெரியம்மா. ஹலோ. வணக்கம். இவங்க பொண்ணோட ரிசப்ஷனுக்காக ஹால் புக் பண்ண வந்திருக்கோம். ஓகே, இங்க 2 ஹால் இருக்குமா? ஒன்னுல 200 பேர் உட்காரலாம், இன்னொன்னுல 500 பேர் உட்காரலாம். உங்களுக்கு எந்த ஹால் வேணும்? பெரியம்மா, நம்ம பார்த்ததுல சின்ன ஹால் ஓகே தானே? அது போதுமா? மேக்ஸிமம் ஒரு 100 பேருக்குள்ளதான் வருவாங்க. சின்ன ஹாலே போதும் சார். எவ்வளவு ரெண்ட் வாங்குறீங்க? நாங்க அப்படி தனியால ரெண்ட் வாங்குறது இல்லம்மா. எத்தனை பேர்னு சொன்னீங்கன்னா போதும். அவங்க ஃபுட்டுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்றோம். அப்புறம் டெக்கரேஷன்லாம் நாங்களே ரெடி பண்ணிடுவோம். நீங்க பேமெண்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகே சார். நாங்க ஈவினிங் டிஃபன், நைட் டின்னருக்கான மெனு சார்ட்ஸ் வச்சிருக்கோம்மா. அதுல நீங்க செலக்ட் பண்ற மெனுஸை பொறுத்து தான் நாங்க சார்ஜ் பண்றோம். என்ன ஓகே தானே பெரியம்மா? நமக்கு தேவையான வெரைட்டிஸை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். சரிம்மா. டெக்கரேஷன் நீங்க சொல்ற மாதிரி கிராண்டா பண்ணி கொடுத்துருவோம். மாப்பிள்ளை பொண்ணுக்கு ரூம்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. வாசல்லையும் கீழையும் மாப்பிள்ளை பொண்ணு பேரை போட்டு போர்டு வச்சிருவோமா.
ஓகே. எங்களுக்கு மினி ஹாலே ஓகே தான் சார். மெனு சூஸ் பண்ணிடுங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா அமௌண்ட்டை சொல்லிடுறேன். நான் மெனு சூஸ் பண்ணி ரிசப்ஷன்ல சொல்லிட்டு போயிடுறேன் சார். எங்க ஸ்டாஃப் ரெஃபர் பண்ணதுனால டோட்டல் அமௌண்ட்ல 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பில் பண்ணி தரேன். தேங்க்யூ சார். அப்புறம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். ஃபுல்லா ஃப்ளார்ஸ் அண்ட் பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. ஒரு பேப்பர் பென் தரீங்களா? ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். இந்தாங்க. பவானி ஃபேமிலி இன்வைட்ஸ்னு போடுங்க. அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணோட பேரு. ஷூர்மா. பெரியமா போலாம் வாங்க. ஓகே சார். தேங்க்யூ so மச். ஓகே, கிளம்புறோம். தேங்க்யூ. ஐயோ மறந்துட்டேன் பெரியமா. மேனேஜர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போய் பேசிட்டு வந்துட்டுமா? வாமா, வா. இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நான் உங்க ஜெனரல் மேனேஜரை பார்க்கணுமே. எதுக்குமா? இவ்வளவு நேரமா என்ன பேசுறா? ஏன் பெரியமா இங்க நிக்கிறீங்க? உட்கார வேண்டியதுதானே? பரவாயில்ல. உள்ள என்னமா பேசிட்டு இருந்த? அது டெக்கரேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன். அதான் அங்கேயே சொல்லிட்டியே. இல்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தது. அதான் போலாம் பெரியமா. அங்க இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் யாரு? அவர்தான் டெக்கரேஷன் கான்ட்ராக்டர். பெரியமா 1 செகண்ட். எஸ், நான் ஜிஎம் தான் பேசுறேன். சொல்லுங்க. அவர்தான் டெக்கரேஷன் கான்ட்ராக்டர். வைஷு என்னடானா டெக்கரேஷன் கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு போறா. இவர் என்னடானா ஜிஎம்னு சொல்றாரு. வைஷு நம்மகிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? பெரியமா கிளம்பலாமா? போற வழியில அப்படியே யுகியோட கம்பெனிக்கு போயிட்டு போயிடலாம். எதுக்கு? இல்ல அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. போலாம். டேய், வெளியே போய் டீ சாப்பிட்டு வரலாவா? இல்லடா, வேலை இருக்குடா. அப்படி என்ன வேலை? நாம ஏற்கனவே டிசைன் பண்ண வாட்டர் ஹீட்டர்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுல, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் கடமை உணர்ச்சி நான் பாராட்டுறேன்டா. என்ன வெட்டி வேலை பார்க்கறேன்னு ஓட்டுறியா? இல்லடா, டிசைனிங், மேனுஃபேக்சரிங், மாடிஃபிகேஷன் நம்ம என்னமோ பரபரப்பா பிஸியா தான் இருக்கும். ஆனா ஆர்டர் தான் வர மாட்டேங்குது. வருண்டா, பாசிட்டிவா யோசி. கம்பெனி ஓபன் பண்ணியாச்சு. 1000-2000ன்னு நமக்கு பல்கா ஆர்டர் கிடைக்கணும்னா அது எப்படி உடனடியாக நடக்கும்னு நினைக்கிறேன்? வேற எப்ப நடக்கும்? நாம ப்ராக்ரெசிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே நேரத்துல நம்ம ப்ராடக்ட்டை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுப்போம்.
அதுக்கப்புறம் நம்ம டீலர்ஸ் பிடிப்போம். நாம இப்படி ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணிருக்கோம்னு எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி நாம மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஓ. அப்பதானடா ஆர்டர்ஸ் வரும். வருங்கிற இப்படி நெகட்டிவா பேசணும்னா தொலைச்சிருவேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நம்மளால சப்ளையே பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு ஆர்டர்ஸ் வரதான் போகுது. அதை பார்த்து நீ தலையை பிச்சுக்கிட்டு இருக்க போறவ. ஆனாலும் உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் ஓவரா தான்டா இருக்கு. சரி சரி, டீ சாப்பிடலவா? வாங்க பெரியமா. யுகி இருக்காங்களா? உள்ள இருக்காரு மேடம். தேங்க்யூ. வாங்க பெரியமா. அத என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு இப்படி வந்திருக்கீங்க? சரி வாங்க உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லப்பா. ஐயோ என்னத்த நீங்க வாங்க, நீங்க உள்ள வந்து ஐயோ, உட்காருங்க. எதுக்கு வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? வைஷு இங்க வரணும்னு சொன்னா அதான். முதல்ல 2 பேரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. டேய் டேய், ஆ? என்ன விஷயம்னு கேட்டுடுறா. எப்படி நீ கேட்க தானே போற? நீ கேளு, நான் சாப்பிடுறேன். என்ன ஸ்பெஷல்? முதல்ல நீங்க எடுத்துக்கோங்க, அப்புறமா சொல்றேன். சொல்லு வைஷு. எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. உங்க கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்னது ஆர்டர் கிடைச்சிருக்கா? இப்பதாங்க சொல்லிக்கிட்டே இருந்தான். உன் நாக்குல அதிர்ஷ்டம் குடியிருக்குடா. சும்மா இருடா. என்ன சொல்ற வைஷு? ஆர்டர் கிடைச்சிருக்கா? ஆமாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஓனர் வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறாரா. சோ ஹீட்டர் வேணும்னு பேச்சு வந்துச்சு. நாங்களே அதை பண்ணிட்டு இருக்கோம்னு ஓனர் கிட்ட பேசி ஆர்டர் வாங்கியாச்சு. நிஜமா தான் சொல்றியா வைஷு? என்னங்க இது, இதுல போய் சொல்வேனா? புது கம்பெனின்னு யோசிக்காதீங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கும், அதே மாதிரி சர்வீஸும் பிரம்மாண்டமா இருக்கும்னு உங்களை பத்தி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். அதை நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வைஷு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்ன இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம்? அப்படி இல்ல வைஷு, இதுதான் நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதுவும் ஹோட்டலுங்கிறப்போ நிச்சயமா பெரிய ஆர்டரா தான் இருக்கும். அதுவும் உன் மூலமா கிடைச்சிருக்கணும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. இது நிஜமாவே பெரிய உதவிதாங்க. என்னங்க இது, இவருக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஒருவேளை எனக்கும் இவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்தா இதுதானே செஞ்சிருப்பேன். அப்பயும் இவர் தேங்க்ஸ் சொல்வாரா? அது அவனால கேட்கணும். அவர் என்னங்க சொல்றது? இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஒரு வைஃபா இருந்து செய்யறத ஒரு ஃப்ரெண்டா இருந்து செய்யறேன், அவ்வளவுதான். சொல்ல போனா இதையும் என் கம்பெனி மாதிரி தான் பாக்குறேன். உங்க வளர்ச்சியில எனக்கும் பங்கு இருக்கணும்ல. கண்டிப்பா. இங்க பாருங்க யுகி, இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிச்சா என் அக்கா ஜெயிச்ச மாதிரி. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நான் இதெல்லாம் அதுக்காக தான் பண்றேன். வைஷு, நீ ஹோட்டல்ல தனியா ஆர்டர் விஷயமா தான் பேசினியா? ஆமா பெரியமா. கடவுளே, உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஹோட்டல்ல நீ அவர்கிட்ட தனியா பேசினதும் நான் என்னமோ ஏதோன்னு தப்பா நினைச்சிட்டேன். இதெல்லாம் யுகிக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான் பேசியிருக்கேன்னு இப்பதான் புரியுது. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. சாரிம்மா. விடுங்க பெரியமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தப்பு பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு நல்லது பண்றானா எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். அது இயல்பான விஷயம்தான். இதுக்காக நீங்க ஒன்னும் சங்கடப்படாதீங்க. நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. முதல்ல நீ தான் ஸ்வீட் சாப்பிடணும். நீங்களும் சாப்பிடணும். வைஷு, இந்த கம்பெனிய உன் கம்பெனியா நினைக்கிறேன். பெரிய லெவல்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்ன மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சன் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அப்படி ஒரு பர்சன் நான் இருக்கேனேடா. உனக்கு வைஷு அளவுக்குலாம் வராதுடா. ஏன்டா? கொஞ்சம் முன்னால ஆர்டர் வருமா வராதான்னு நீ சந்தேகப்பட்ட. ஆனா வைஷு ஆர்டரோட வந்திருக்கா. இதாண்டா திறமைங்கிறது. தப்பா எடுத்துக்காத. நீயும் என் கூடவே எங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாமே. நான் ஏற்கனவே கேட்டப்ப வேண்டான்னு சொன்னீங்க. அப்போ நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்ப நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மேடம் ஏற்கனவே அந்த முடிவுல தான்டா இருக்காங்க.
என்னடா சொல்ற? ம் இப்போ இருக்கிற கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு நான் இங்கேயே சேர்ந்துக்கிறேன், நீங்கள் யுகிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. நீ பிஸியாக இருந்தியா, பேச டைம் கிடைக்கல. உனக்கு நிஜமாவே அந்த ஐடியா இருக்கா? ஆமாங்க. ஆனா ஒரு ஸ்டாஃபா இல்லாம நானும் ஒரு பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பணம் ரெடி ஆனதும் நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். வைஷு, பணம்லாம் எதுக்கு? நீ ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்துற, அதுவே போதுமே. இல்லங்க, அது நல்லா இருக்காது. நானும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், அப்பதான் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இல்லனா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு ஒதுங்கிடலாம் தான் தோணும். சரி, அதுதான் உன் ஆசைன்னா உன் விருப்பப்படியே நீ பண்ணு. ஆனா இனிமே இந்த கம்பெனில நீயும் ஒரு பார்ட்னர். தேங்க்யூ யுகி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இது என்னோட கம்பெனி. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் இதை மாத்தி காமிக்கிறேன். உன்னால அது முடியும் வைஷு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதை நான் காப்பாத்துவேன் யுகி. அப்புறம் பெரியமா, ரிசப்ஷனுக்கு நம்ம ஹால் புக் பண்ணிட்டோம்ல, அதையும் சொல்லிடுங்க. ஆமாப்பா, இவன் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ற ஹோட்டல்லையே ஹால் புக் பண்ணியிருக்கோம்ப்பா. கேட்டரிங் சர்வீஸ், ஹால் டெக்கரேஷன் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? ஆமாப்பா, நான் பண்ண வேண்டிய எல்லா வேலையையும் வைஷுவே பண்ணிடுறா. இவளுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஐயோ பெரியமா, எதுக்கு இந்த பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு? இது என் அக்காவுக்காக, அவளோட சந்தோஷத்துக்காக நான் பண்றேன். வைசு, உங்க நல்ல மனசு யாருக்குமே வராதுங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. ஐயோ, என்ன இப்படிலாம் கிண்டல் பண்ணீங்க, அப்படியே கடுப்பாயிடுவேன். ஐயோ சாரிங்க, சாரி. சரி அத்தை, நீங்க உள்ள வாங்க. இல்ல ஐயோ, பரவாயில்ல. நீங்க இங்க நிக்காதீங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க அத்தை, வாங்க. வா வைஷு. உள்ள வாங்க. வைஷு, சாரிம்மா. ஐயோ, என்ன பெரியமா, முடிஞ்சதே பேசிக்கிட்டு வாங்க. நீங்க உள்ள வாங்க. ஆண்டி, நீங்களும் வந்து விளையாடுறீங்களா? நீங்க தான் அடிங்க, யார பார்த்து ஆண்டிக்கிற? போடிங்க இருந்து. பிச்சு பிச்சா. ஆளு மூஞ்சியும் பாரு, லூசு லூசு. நீதான் லூசு ஆண்டி. ஆண்டி ஆண்டி, இன்னொரு தடவை கூப்பிட்டு பாரு, வாய் கிழிச்சுறேன். லூசு ஆண்டி. இந்த கொடுமையை பார்க்கவே முடியலையேம்மா. ஏண்டி உனக்கே இப்படின்னா என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. என்னம்மா இது? வீட்டுக்கு மருமக வந்தா ஓடி ஆடி வேலை செய்வாங்க, வீட்டையே தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்னடானா பொம்மையை வச்சு விளையாடுது, நம்மள வேற விளையாடுறது கூப்பிடுது. தப்பு தவறு யாராவது பார்த்தாங்கன்னா கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க. அதான் ஏற்கனவே சிரிச்சிட்டு இருக்காங்களே, வெளியிலேயே தலை காட்ட முடியல. இது கண்ணு வரவே எங்கேயாவது வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இவன் கொண்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கான். இத நீ வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. உன் தலையெழுத்தியமா இப்படி இருக்கு. அட விட, நீ வேற ஏன் என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற? அம்மா, இப்ப வந்தா வீட்டுல இல்லல, நைஸா பேசி இந்த இம்சையை அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துட்டா? நீ கொண்டு போய் விட்டுட்டா மட்டும் ஒரேடியா அங்கேயே இருந்துருவாளா? அவ அம்மா அடுத்த நிமிஷமே ஆட்டோல கொண்டு வந்து அவளை இங்க விட்டுட்டு போயிடுவா. சும்மா போனா கூட பரவாயில்லம்மா, இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நம்ம வீட்டு பெரிய மனுஷங்கிட்ட ஏத்தி விட்டுட்டு போவாங்க. அவனும் தலகால் புரியாம ஆடுவான். எதுக்குமா இதெல்லாம்? இப்ப என்னதாம்மா பண்றது? இந்த கொடுமையெல்லாம் காலம் முழுக்க பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன் தலையில அதுதான் எழுதி இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி, அவ வீட்டுக்கு வேண்டாம், ஏதாவது ஒரு ஆசிரமம், அது எங்க இருக்குன்னே தெரியக்கூடாது, அப்படி ஒரு இடத்துல அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? எனக்கு அவ்வளவு கோவமும் ஆத்திரமும் வருதுமா. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கலாமா? அவ ஒரு ரெண்டாங்கட்டாண்டி, அவளை கொண்டு போய் கண்காணாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடணும்னு நாம நினைக்கிறதே ரொம்ப தப்பு. அதெல்லாம் பார்த்தா நம்ம குடும்பம் விளங்கவே விளங்காதுமா. நான் என்ன அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்து நான் சொல்றேன்? ஏதாவது ஒரு பத்திரமான இடமா பார்த்து அவளை ஒப்படைச்சிட்டு வரலான்னு சொல்றேன். இல்லனா அவளை இப்படியே பார்த்து காலம் முழுக்க வயிறறிஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். இத பாரு, நமக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவ எனக்கு வேண்டான்னு அவன் தானடி முடிவு பண்ணணும். இவள அவன் தானே தலை முழுகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு முதல்ல யோசி.
அது இந்த ஜென்மத்துல நடக்கவே போறதில்ல. எப்படியாவது நடக்கணும்டி. இவ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லி அவனை அவன் வாயாலே சொல்ல வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வில்லங்க மாதிரிலாம் யோசிக்காத. எனக்கு என்னவோ இதை தவிர வேற வழி இருக்கா மாதிரியே தெரியலம்மா. இல்லடி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவளை அவன் தலையில கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருப்பான்? கொஞ்ச நாள்லயே அவன் இவளை வெறுத்து போயிடுவான். மலை போல வந்தது பனி போல விலகிடுச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம வீட்டு பிரச்சனையும் சீக்கிரமாவே ஒரு முடிவுக்கு வந்துரும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு.